சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் யோசிச்சுட்டே இருக்காங்க. சேது தமிழை கேட்குறாங்க. என்னாச்சு தமிழ், எதை பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் போய் எதை பத்திங்க யோசிச்சு பார்க்க போறேன், எல்லாம் நம்மளை கிட்னாப் பண்ணவங்கள தான் யோசிச்சுட்டு இருக்கேன்றாங்க. விடு தமிழ், அவங்களுக்கு தான் தண்டனை கொடுத்தாச்சு இல்ல, இனி நீ எதுக்காக எதை பத்தியும் ஃபீல் பண்ணாத விடுன்றாங்க. அது எப்படிங்க என்னால் ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும், மனசுக்குள்ள அவ்வளோ வலிங்க. நம்ம வேலை கொண்டு போகிற விஷயம் எப்படிங்க அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வந்தாங்க, இந்த கேள்வி மட்டும் என் மனசுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கான விட மட்டும் எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே அதுக்கு சேது சொல்றாங்க, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு விட வேண்டியதுதான். இதுக்கு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது விடுன்னு சொல்றாங்க. அது எப்படிங்க விட முடியும், என்னால விடவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல யோசிச்சுட்டே இருக்காங்க. சடனா நம்ம ஈஸ்வரி மேல தமிழுக்கு சந்தேகம் வருது. உடனே நம்ம தமிழ் ஏங்க ஒரே நிமிஷம் நீங்க இருங்க, நான் அங்க போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. எங்க போற, நீ எங்கேயும் போகாத. இல்லைங்க ஒரே ஒரு நிமிஷம் தான், நான் கீழே போயிட்டு மலரக்கா கிட்ட பார்த்து பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மலரை தேடி போறேன்னு போய் சொல்லிட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட போறாங்க. ஈஸ்வரி ஒரு பக்கம் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. ஏன்னா போட்ட பிளான் எல்லாமே ஃபிளாப் ஆயிடுச்சுல்ல, அதை நினைச்சு ஈஸ்வரி ஒரு பக்கம் டென்ஷன்ல இருக்காங்க. உடனே அங்க போயிட்டு, என்ன அத்தை, நீங்க போட்ட பிளான் மொத்தமா ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டென்ஷன்ல இருக்கீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஐயோ இவ கண்டுபிடிச்சிட்டாளான்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைச்சாலும் அதை வெளியில காட்டுறது கிடையாது. ஏய் என்னடி, என்ன பேசிட்டு இருக்க, என்ன நினைச்சுங்க, என்ன ஃபிளாப் ஆயிடுச்சு, எதுவுமே புரியல, சும்மா நடிக்காதீங்க. நீங்க எந்தெந்த நேரத்துல எப்படிப்பட்ட பிளான் போடுவீங்க, அதை எப்படி திருப்பிவீங்க, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். எனக்கும் என் புருஷனுக்கும் நடந்த இன்சிடென்ட் நீங்க பிளான் போட்டு கொடுத்த இன்சிடென்ட் தான், அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. இந்த விஷயத்த என்னால ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும். ஆனா வேண்டாம், எல்லாரும் எங்களுடைய வளகாப்பு விஷயத்துல ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்க கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பொறுமையா போறேன், இதை இதோட நிறுத்திக்கோங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே சித்ரா, என்னம்மா இப்பெல்லாம் நம்ம போடுற பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, இப்ப என்னம்மா பண்ண போறேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இருடி இரு, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமா நான் ஒரு விஷயம் செய்ய போறேன், அதுல இருந்து அந்த தமிழ் தப்பிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்த செய்ய போறேன். அடப்போம்மா, எப்ப பாரு ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த மாதிரிதான் பிளான் போடுறோம், ஆனா அந்த பிளான் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. இத்தனை நாள் நடக்கல, இனி நடக்கும், கண்டிப்பா நடக்கும், நீ எதை பத்தியும் கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. சரிம்மா ஏதோ சொல்ற, நம்புறது என் கடமை, நம்புறேன் நானும் சொல்லிட்டு அங்க சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சேதுக்கிட்ட எனக்காக ஒரே ஒரு விஷயம் நீங்க செய்வீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அட என்ன தமிழ் இப்படி கேட்டுப்புட்ட, உனக்காக என் உயிரை கொடுக்க சொன்னா கூட நான் கொடுப்பேன், அதுக்காக நீ என்ன கேட்பன்றதுக்காக உனக்காக எவ்வளோ நாளா ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ என்ன தமிழ் இப்படி பேசி புட்டேன்னு சொல்லிட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமா வருத்தப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க. தமிழ் என்னாச்சு, இல்லை எனக்கு மனசுக்கு உள்ள ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. இங்க பாரு தமிழ், எதுவா இருந்தாலும் இந்த மாமன் கிட்ட சொல்லு, கண்டிப்பா அதை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்ன விஷயம் சொல்லு தமிழ்ன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லை எனக்கு ரொம்பவே கெட்ட கனவா வருது, அது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, உங்க பாசம் திரும்ப எனக்கு கிடைக்காம போயிடுமோன்னு நினைச்சு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் ஃபீல் பண்ணி பேசினதும் உடனே செய்யுது. என் உயிர் என்னுடைய உடம்புல இருக்கிற வரைக்கும் நான் உன்னை எதுக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்ன பிள்ளை, என்ன சந்தேகப்படுறியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சந்தேகம் கிடையாது, பழைய விஷயம் மாதிரி திரும்பவும், ஆனா அதை என்னால தாங்கிக்க முடியாது, அதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு தமிழ், நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட கசப்பான விஷயம் நடந்து போச்சு, அதை நினைச்சு நம்ம நிகழ்காலத்தை எப்படியாவது நல்லபடியா வாழணும் நாம ஆசைப்படுறோம். நடந்து முடிஞ்சதாவே இருக்கட்டும், இனி அதை பத்தி பேச வேண்டாம் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தமிழ். இப்போ உனக்கு வளகாப்பு நடக்க போகுது, அதை சீரும் சிறப்பமா எப்படியெல்லாம் நடத்தணும்னு சொல்லிட்டு நான் பிளான் போட்டு வச்சிருக்கேன்னு தெரியுமா, அந்த மூட்ல இருக்கேன் மாமா. இப்ப என்னன்னா அழுகச்சி மூஞ்சியா இருக்க, என் தமிழ் எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இனி உன் கண்ணுல
ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் பார்க்கணும் இந்த மாமன், புரியுதான்னு சொல்லிட்டு செய்து சொன்னதும் உடனே தமிழும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ வந்து நம்ம ஈஸ்வரியும் போஸ் அதே மாதிரி சித்ரான்னு சொல்லிட்டு 3 பேருமே பயங்கரமா பிளான் போடுறாங்க. தமிழோட வளகாப்பு இது ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் துக்க நாளா தான் இருக்கணுமே தவிர அவங்க சீரும் சிறப்புமா சந்தோஷமா வளகாப்பை கொண்டாடவே கூடாது. அதுக்கு ஏதாவது ஒன்று பெரிய விஷயமா ஒன்று பண்ணணும். என்னமா பண்றது? நம்ம பண்ற எல்லா விஷயமும் ஃப்ளாப் ஆகி போயிட்டே இருக்கு. இதுல எங்க இருந்து நம்ம வளகாப்பு பண்றதுக்கான ஏற்பாடு பண்றது? இதெல்லாம் எங்கம்மா நடக்கவா போகுது? ஏண்டி நடக்காது? ஏன் நடக்காது? இவ்வளோ நாளா நம்ம போட்ட பிளான் வேணும்னா வந்து எல்லாமே வந்து தோத்து போயிருக்கலாம். ஆனா இப்ப நான் போட்டிருக்க பிளான் கண்டிப்பா தோத்து போகாது. எல்லாம் நல்லதாவே நடக்கும், நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, எனக்குமா இப்ப வரைக்கும் காவியா என்னை ஏத்துக்காம இருக்கா. அது மட்டும் இல்லாம காவிய கூட்டு கலவாணியை யார் கூட சேர்ந்திருக்கா தெரியுமா? ஒன்றுத்துக்கு உதவாத அந்த தமிழ் கூட சேர்ந்திருக்கா. மலரு தமிழ்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்று சேர்ந்துதாம்மா எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து அமைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி, டே போஸு, உனக்கு நடந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நீயா உன் தலையில மண்ணை போட்டுக்கிட்டது. அதுக்கு மட்டும் இல்லாம எப்படியாவது அவ மனசை மாற வைக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ நாங்க பண்ணிட்டு இருந்தாலும் உன் ஆசையை கட்டுப்படுத்த முடியாம தப்பு மேல தப்பு பண்ணிட்டு உடனே அந்த தமிழ் செல்வி மேல பழிய தூக்கி போடுறியா? இங்க பாருடா, ஒழுங்கு மரியாதையே இதுக்கு மேல எப்படி இருக்கணுமோ அப்படி இரு. அவ்வளவுதான் நான் உனக்கு சொல்லுவேன்னு சொல்றாங்க. அம்மா, எனக்கு அட்வைஸ் பண்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். தமிழ் செல்வியோட வளகாப்ப அவளுடைய கருமாறினால மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணுமா? கண்டிப்பாடா, அவளுக்கு இத்தோட அவளுக்கு சாவு மணி அடைக்க வேண்டியதுதான். அதுக்கான எல்லா பிளானும் நான் போட்டு வச்சுட்டேன். எப்படியும் அந்த செல்லப்பாண்டியோட சைட்ல இருந்து ஒன்றுத்துக்கு உதவாத பிச்சைக்கார பாத்திரத்துல பிச்சை போடுற மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வருவான் இல்ல, அதுலயே அவளுக்கு விஷத்தை கொடுத்து அவளை ஒட்டு மொத்தமா அழிச்சிட வேண்டியதுதான். என்னமா சொல்ற? ஆமாண்டி, இத பிளான் பண்ண போறது நம்ம 3 பேரும் தான். ஆனா இத வந்து அவ கண்காணிச்சுட்டே இருப்பான். இத நம்ம எப்படி வந்து ரகசியமா பண்ணி முடிக்கிறோமோ அதுல தாண்டி இருக்க நம்ம டேலண்டே சரியா சொல்றாங்க. சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். முதல்ல என்ன பண்ணணுன்றாங்க. எப்படியும் செல்லப்பாண்டியும் அவன் பொண்டாட்டி வசந்தியும் பேசிட்டு இருந்தாங்க. 11 வகையான சாப்பாடு செஞ்சு போடணும்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு எப்படியும் தமிழுக்கு தான் முதல்ல ஊட்டுவாங்க. அதுல விஷத்தை கொடுத்துட்டா தமிழும் அப்படி காலி, தமிழ் வயிற்றுல வளர குழந்தையும் காலின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, அதுக்கப்புறம் போலீஸ்ன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் வருமே, எல்லாம் அதை அப்புறம் பார்த்துக்கலாம். நமக்கு தேவை என்ன? தமிழோட கதை முடியணும், அவ்வளோதானே? ஆமாம்மா, ஆமாம், முதல்ல நமக்கு தேவை தமிழோட கதை முடியணும். அதுக்கு என்னன்னாலும் பண்ணலாம். அதனால நான் என்ன சொன்னனோ அதை நீ செஞ்சு முடி, மீதியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்றாங்க. சரிம்மா, நீ சொன்ன மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு சித்ரா அங்கேருந்து கிளம்பி போறாங்க. இங்க பரடா போஸு, இது எல்லாமே கண்காணிக்கிறது உன்னுடைய பொறுப்பு. தமிழ் வந்து எங்க போறா எங்க வரா, ஒருவேளை அந்த சாப்பாட்டுல மிஸ் ஆனா கூட எக்ஸ்ட்ரா பிளான் ஒன்று ஏதாவது ஒன்று போட்டு வச்சுட்டே இருக்கணும். அதில் அவ கீழே வழுகி விழுந்து அடிபடுறதோ குழந்தை சாகிறதோ இந்த மாதிரி 1008 பிளானை நம்ம இது இல்லைன்னா அதுன்னு சொல்லிட்டு அவளுடைய வளகப்பில் ஒட்டு மொத்தமா வந்து நம்ம போடுற பிளான்ல அவ மிஸ்ஸே ஆகக்கூடாது. சொல்லிட்டீங்கல்லம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலையை விடுங்கன்னு சொல்லிட்டு போஸும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இந்த விஷயம் மட்டும் தாமரைக்கோ ஒருவேளை சாமுத்திரிக்கோ தெரிஞ்சா அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. அதனால இதை சீக்கிரட்டா பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஈஸ்வரி கிளம்பி போக, இன்னொரு பக்கம் தாமரையும் சாவித்திரியும் சேர்ந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. என்னம்மா இது, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இவளுக்கெல்லாம் வந்து இப்படி கோலாகலமா வளகாப்பு பண்ணிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வயிறு எரியுதுமா. எனக்கு மட்டும் வந்து ஒன்றுத்துக்கும் உதவாத பிச்சைக்கார வாத்தியார வந்து மாப்பிள்ளையா, அதுவே இவங்க பார்த்தீங்களா கோலாகலமா இவங்க வந்து வளகாப்பை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ பிரம்மாண்டமா, அது ஏழைகளுக்கு வந்து வளகாப்பு பண்ணி அதுக்கு வந்து 2 பவுன் வளையல் கொடுப்பாங்களாம். என்னம்மா இது, இதை எதுவுமே என்னால் ஏற்றுக்கவே முடியல. எனக்கு அந்த அளவுக்கு கோபம் வருது. இங்க பாருடி, உனக்கு கோபத்தை வெளியில நீ காட்டிட்ட, என்னால் காட்ட முடியல, அவ்வளோதான். இதுலேயே நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ண வைய, அடுத்ததும் உன் கல்யாணத்தில் கையை வைப்பாங்க. எதுக்கு வம்பு? எதுக்கும் பேசாம அப்படியே இருந்துடலாம். உன் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமை இருக்கிறது தாண்டி எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு சாவித்திரி சொன்னதும், அட போமா, நீ எல்லாம் என்னுடைய அம்மாவா? என் அம்மானா எந்த அளவுக்கு தைரியமா நம்ம பிளான் போட்டு எப்படியாவது இந்த வழக்கப்பை தடுத்து நிறுத்தியே ஆகணுமா?
ப்ளீஸ்மா ஏதாவது பிளான் போடலான்னு சொல்கிறாங்க. சரி, நீ இவ்வளோ ஆசைப்படுறதுனால வேணும்னா கண்டிப்பாக பிளான் போடலாம். பிளான் போட்டு இவளுடைய வளர்க்கப்ப ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த இடத்துல ஈஸ்வரி வந்து கிராஸ் ஆகுறாங்க. உடனே பேச்சை சைலண்ட் பண்ணிடுறாங்க. என்ன அத்தாச்சி, என்னை பார்த்ததுமே பேச்சை அமைதிப்படுத்திட்டீங்களே, என்ன தமிழோட வளகப்ப நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஏதாவது பிளானான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு அதே வேலை தான் பாருங்க. அவங்க வளகப்ப நிறுத்தி அவங்க 4 செருப்படி என்னை போட்டு வீட்டை விட்டு துரத்தணும், அதுக்கு தானே நீங்கள் ஆசைப்படுறீங்க. எனக்கெல்லாம் அப்படிப்பட்ட எண்ணமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தாச்சி, இப்படி முன்னாடி வச்ச காலை பின்னாடி எல்லாம் வைக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணலாம். நீங்களும் நானும் எதிரியா இருந்தா அதை நமக்குள்ள அடிச்சுக்கலாம். அடிச்சுப்போம், நாளைக்கு கூடிப்போம். ஆனா நம்ம 2 பேருக்கும் ஒரே எதிரி யாரு? அது தமிழ். அந்த தமிழ் வீட்டை விட்டு போனாதான் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும். இங்க பாருங்க, அதனால நம்ம பிளான் போட்டா கண்டிப்பா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். என்ன சொல்றீங்க நீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. சரிதான், நீங்க சொல்றதும் சரிதான். சரி, என்ன பண்ணணும்னு சொல்றீங்க சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன பண்றோம்னா இதுதான் விஷயம்னு சொல்லிட்டு அங்க வந்து சொன்னதும் உடனே வந்து சாவித்ரி, இங்க பாருங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். என் பொண்ணுக்கு நல்லா வசதியானவனா பார்த்தேன், கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டால் அதுக்கு நீங்கள் என்ன பேச்சு பேசுனீங்க. இப்போ உங்களுடைய புடி என் கையிலன்றாங்க. அத்தாச்சி, நம்ம எல்லாம் இப்படி ஒன்றும் பண்ணாமா பழகிருக்கோம். என்ன அத்தாச்சி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? இங்கே பாருங்க, நான் இப்படி தான் பண்ணுவேன் அத்தாச்சி. இப்போவே போயிட்டு என் அண்ணன் கிட்ட கொடுத்தா உங்கள் கதி என்ன ஆகுன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா சாவித்ரி அந்த மாதிரி எதுவும் ரெக்கார்டே பண்ணலை, சும்மா பயம் பண்ணணுன்றதுக்காக அந்த மாதிரி வந்து விளையாடி இருக்காங்க. இதை பார்த்ததும் நான் கூட பயந்துட்டேன். கவலைப்படாதீங்க, நம்ம எதிரியை வந்து ஒழிக்கிற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, உங்ககிட்ட மட்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னுடைய பொண்ணு தாமரைக்கு கோடீஸ்வரன் கூட சம்மதம் பண்ண போகிறேன். என்ன அத்தாச்சி சொல்கிறீங்க? கோடீஸ்வரன் கூடவா? அந்த மாப்பிள்ளையோடைய முகத்தை கூட நீங்கள் காட்ட மாட்டேன்றீங்க பாருங்க. ஆமாம், அவன் பேர் வந்து என்ன தெரியுமா? என்ன பிச்சை? என்னது பிச்சையா? பேரு வித்துதான் பிச்சை, ஆனா அவன் கோடீஸ்வரன் தெரியுமான்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கிட்டயே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரிக்கு சிரிப்பு தாங்கிறதே இல்லை. ஈஸ்வரி வேற லெவல்ல சிரிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வெளியே காட்டிக்கிறது கிடையாது. சரியா தாச்சி, அதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எப்படியாவது தாமரை ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஆனா இப்ப நம்மளுடைய வேலை என்ன? நம்ம எப்படியாவது தமிழோட வளகாப்பை தடுத்து நிறுத்தணும், அவ்வளோதானே. ஆமாம், முதல் வேலை அதுதான். அப்போ அதுக்கான வேலை என்னவோ அதை நம்ம பார்க்கலாம். தமிழோட வளகாப்பை தடுத்து நிறுத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு கூடி கூடி பேசிட்டு இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் தூரத்துல இருந்து பார்த்துடுறாங்க. உடனே மலர் வந்து, தமிழை என்னாச்சு, எதை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இது சரியில்லைக்கா, கூட்டணி சரியில்லாமல் இருக்கு. அவங்க கூடனாவே ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண போறாங்கன்னு தான் அர்த்தம். அதுதான் என்ன பண்ணுவாங்க அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கும் வேற கெட்ட கனவாக வருது. நான் இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி எனக்கு கனவு வருது. ஒருவேளை இவங்க பிளான் ஏதாவது சக்ஸஸ் ஆகிட்டு நான் திரும்பவும் இந்த வீட்டை விட்டு போயிடும்னான்னு எனக்கு பயமாக இருக்குன்றாங்க. என்ன தமிழை, என்ன பிள்ளை இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கேன்? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. பார்த்தில்ல, சேது மாமா உன் மேலே அவ்வளோ உயிராக இருக்காங்க. சேது மாமா மட்டும் கிடையாது, எல்லாருமே உன் மேலே அவ்வளோ உயிராக இருக்காங்க. இதில் நல்லா பிரச்சனை பண்ணியிருந்த சேது மாமாவே உன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் வேற எதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை மலரக்கா, மனசுக்குள்ள அந்த மாதிரி வருத்தமாக இருக்கு, வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி, அவங்க என்ன திட்டம் போட்டாலும் நீ கொஞ்சம் உஷாராகவே இரு, எல்லாத்துலேயும் உஷாராக இரு, புரியுதான்னு சொல்கிறாங்க. சரிக்கான்னு சொல்லிட்டு தமிழும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஈஸ்வரி எல்லாரும் சேர்ந்து மாறி மாறி மருதாணி சீர் சடங்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ணிட்டு இருக்கும்போது செல்லப்பாண்டி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி வந்து, என்ன செல்லப்பாண்டி, எங்கள் வீட்டில் போய் இருக்கவங்க பெரிய மனசு பண்ணி இந்த வளகாப்பை அவ்வளோ பிரம்மாண்டமாக சீரும் சிறப்புமாக பண்ணுறாங்க. ஆனால் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏதாவது தங்கம் இது உண்டா? அரை பவுனோ 1 பவுனோ எடுக்க முடியுமான்னு சொன்னதும் உடனே சாவித்ரி, அடை என்ன பேசிட்டு இருக்கீங்க? கூலிக்கே வழி இல்லையா?
இவங்க வந்து 1 பவுன் 2 பவுன் இப்போ விற்கிற விலைக்கு 1 பவுன் 2 பவுன் கூட எடுக்க முடியுமா? அப்படியே எடுக்கணும்னா கூட அது லட்சக்கணக்கில் ஆகும்ல. இவங்கிட்ட ஏதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணதும் உடனே சேது வந்து, இப்போ என்ன, தமிழ் என்னுடைய பொண்டாட்டி, அவளுக்கு இல்லாததான் அவ கேட்டா இந்த நிமிஷமே எத்தனை கிலோ தங்கனாலும் எடுத்துட்டு வந்து என்னால் கொடுக்க முடியும். சேது, நீ பண்ணுவேன்றது எனக்கு தெரியும்ப்பா. ஆனால் பொண்ணுக்கு ஒரு மனசுக்குள்ள ஆசைன்னு ஒன்று இருக்கும்ல. நம்ம வீட்டில் இருக்கவங்க அம்மா வீட்டு சைடா இது கொடுக்கணும் அது கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த மாதிரி எதுவும் இவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரி தெரியலையேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசினதும் உடனே நம்ம செல்லப்பாண்டி அங்கே வந்து என் பொண்ணுக்காக 10 பவுன் நகை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு நெக்லஸை காட்டுறாங்க. இது 10 பவுனு. இது நிஜமாவே தங்கமா இல்லை கவரிங்கான்றாங்க. அம்மா, நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு தெரியும். நீங்கள் எப்பவும் எடுக்கிற நகைக்காரர்கிட்ட தான் நான் இதை வந்து கொடுத்துருக்கேன், நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த நகையோட ரிசிப்டும் கொடுக்குறாங்க. பேச்சு மூச்சு இல்லாமல் வாயடிச்சு போயிடுறாங்க. பயங்கரமாக வந்து ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி இவன் இப்படி எடுத்தான், எனக்கு ஒன்றுமே புரியலையே. என்னவா இருக்கும், எப்படி எங்கன்னா கொள்ளை அடிச்சுட்டு வந்ததியா, திருடிட்டு வந்துட்டியா நல்லான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே தமிழுக்கு வந்து பயங்கரமாக கோபம் வருது. என்னுடைய அப்பா இல்லாதவங்க தான், வசதி வாய்ப்பு இல்லை தான், அதுக்காக அவர் வந்து இப்படி பேசுறது எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க, நீங்கள் பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு நல்லா சொல்லிட்டு தமிழ் ஒரு பக்கம் ரொம்பவே வந்து கோவப்பட்டு பேசுகிறாங்க. ஆத்தா தமிழ், நீ எதுக்காக கோவப்படுற? தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இரு தமிழ், நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் இருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏ ஈஸ்வரி, ஏ சாவித்ரி, உங்களுக்கெல்லாம் என்ன பேசினாலும் அறிவுங்கிறது வருமா வராதானே தெரியலையே. எதுக்காக சும்மா தேவையில்லாமல் என் மருமகளை வந்து காயப்படுத்திட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க, தமிழ் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னால் அடுத்த நிமிஷமே உங்களை வீட்டை விட்டு நான் துரத்திடுவேன். ஒழுங்கு மரியாதை எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோங்க, இல்லைன்னா நடக்கிறது வேற நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே நம்ம தமிழ் சிரிக்கிறத பார்த்ததும், இவளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கா, இவளை என்ன பண்ணணுன்றத நான் பார்த்துக்கிறேன். இவ இன்னைக்கு ஒரு நாள் உயிரோடு இருக்க போறலாம், இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றத நான் முடிவு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சாவித்ரி ஈஸ்வரியும் சேர்ந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. தமிழ கிட்டத்தட்ட வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏதோ இவங்க பிளான் பண்றாங்கன்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. தமிழ் வந்து ஒட்டு மொத்தமா ஈஸ்வரி சாவித்திரியோட பிளானை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உயிரை காப்பாத்திப்பாங்களா, இல்ல தமிழ் கனவு கண்டபடி தமிழ் வந்து வீட்டை விட்டு வெளியே போவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.